அவள் ஒர்க்குக்கு போகிறா, ஆனால் அவள் சேலரி எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்றா. அது எப்படி மேம் கல்யாணத்துக்கு அப்புறமும் கொடுக்க முடியும்? $2 lakh per month போதாது மேடம். ஏய் வாய மூடு. எஸ் மேம். டைவர்ஸ் வேணும் மேம். அவள் சேலரி எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு கொடுக்குறாந்தா ஓகே, இல்லைன்னா சரிப்பட்டு வராது மேம். ஓய் இந்தாடி, இன்னும் 6 மாதம்தான், இப்படின்றதுக்குள்ளே ஓடி போயிடும். இனிமேல் நீ உன் அப்பன் வீட்டிலே இருந்துக்கோ. உன் சேலரியை வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் நீயே பார்த்துக்கோ. சாப்பிட்றது என் வீட்டில், சம்பளம் உன் அப்பன் வீட்டுக்கா? ஏய் அதான் ஜட்ஜம்மா சொல்லிட்டாங்கல்ல செப்பரேட்டாக இருந்துக்கலாம்னு, அப்புறம் என்ன? ஏதோ இந்த பண பைத்தியத்துக்கிட்ட வாழ்றதுக்கு எங்கள் வீட்டுக்கே போயிடுவேன் டயலாக் விட்ட போக வேண்டியது தானே. இந்த சனியை விட்டு தொலைன்னு பார்த்தா இன்னும் 6 மாதம் இருக்கே. உன்னை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அம்மா சாப்பாடு ரெடி ஆச்சா இல்லையா? அவளை ஏன் கூப்பிடுற? இங்கே வீட்டு செலவு எல்லாத்தையும் நான் தானே பார்க்குறேன். இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் நான் வாங்கி வச்சது. அவளுக்கு இங்கே எந்த ரைட்ஸும் கிடையாது. வேணும்னா வெளியே சாப்பிட்டுக்கட்டும், நீ சாப்பாடை கொடு. வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் லவ் பண்ணேன், இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும்? இங்கே பாருமா, நீ சாப்பாடு போடுற வேலையை மட்டும் பாரு. ஆமாம் அப்படித்தான். உனக்கு சமைச்சு போட முடியலன்னா நீயும் அவ கூட போயிடு. காசு கொடுத்தா 1000 சமையல்காரங்க கிடப்பாங்க. இப்போ நீ சாப்பாடு போட போறே இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அந்த இன்க்ரிமெண்ட் கேட்டேனே. இல்லை சார், மை ஒய்ஃப் கூட ஒர்க்குக்கு போகல. மை மாம் வேறு ஹார்ட் பேஷண்ட். ஸோ மை சேலரி பற்ற மாட்டேங்குது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் சார். ஓகே சார். என்ன போய் சொன்னாலும் நடக்காது போலையே. சார் ஆமாம், இவனுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டானுங்க. இவங்களுக்கு கொட்டேஷன் மட்டும் ரெடி பண்ணணும். ஓகே சார், பண்ணிடலாம். சொல்லுங்கள், யார் நீங்கள்? சரி, இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? எவ்வளோ தருவீங்க? 50 லட்சமா? இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வராதுல்ல? ஓகே சார், கொட்டேஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இதை கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா. ஓகே சார், ஓகே பண்ணிடலாம். நீங்கள் போய்ட்டு வாங்க. என்ன
ஒருவேளை பேசினதை கேட்டிருப்பாளோ? என்ன தப்பு? ஏய், என்ன ஓவரா பேசுற? இந்த கம்பெனிக்காரங்களை பற்றி எனக்கு தெரியும். அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்தால் பிழைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் அட்வைஸ்லாம் தூக்கி குப்பையில் போ. இங்கே பாரு, இந்த விஷயம் ஏதாவது வெளியே தெரிய வந்துச்சு, அவளை உன்னை சாவடிச்சிருவான். உன் வேலையை மட்டும் பாரு. ஹலோ சார், ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்புறம் அந்த அமௌண்ட்டு ஓகே சார். ஓகே, ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவாங்க. ஓகே சார். நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. வாய்ப்பே இல்லையே சார். என்ன சார் சொல்கிறீங்க? என்ன அமௌண்ட்? சார் சாரி சார். இனிமேல் இப்படி நடக்காது சார். ஏதோ பண தேவைக்காக இப்படி பண்ணிட்டேன் சார். என் லைஃபே போயிடும் சார். ப்ளீஸ் சார். ஷிட், எப்படி தெரிய வந்திருக்கும்? ப்ராஜெக்ட் எப்படி இவங்க கைக்கு வந்துச்சு? ஒன்றுமே புரியலையே. சரி, அந்த ஆப்போனன்ட் கம்பெனி மேனேஜரை போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், என் வேலையே போயிடுச்சு சார். என்ன சார் நடந்துச்சு? அது எப்படி சார்? ஏன் சைடா? நான் என்ன பண்ணேன்? இந்த விஷயம் வேற யாருக்கும் என் ஒய்ஃப், அவளுக்கு இது தெரியும். அவ தான் ஏதோ பண்ணியிருக்கா சார். எனக்கு என் வேலை போயிடுச்சு சார். அது மட்டும் இல்லாமல் என்னை பிளாக் மார்க் பண்ணி வேறு எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க சார். அட்லீஸ்ட் நம்ம பேசின அமௌண்ட்டையாவது கொடுங்க சார். சார், இல்லைனா உங்கள் கம்பெனிலே ஒரு ஜாப் போட்டு கொடுங்க சார். உங்களுக்காக தானே சார் பண்ணேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். அவளை ஏய், இந்தாடி, எங்கடி இருக்க? என்னைய பழி வாங்கிட்டேன்ல. நான் அவ்வளோ சொல்லியும் என்னை பற்றி என் கம்பெனியில் போட்டு கொடுத்துருக்கேன். ஏய், உன்னால் என் வேலையும் போச்சு. இனிமேல் எந்த கம்பெனிலையும் என்னால் ஜாயின் பண்ணவும் முடியாது. என்னைய வச்சு செஞ்சிட்டல. என் மேலே உனக்கு இவ்வளோ கோபம் இருந்திருக்கா? அப்படியே அடிச்சேனா? சும்மா நடிக்காத. இனிமே நீ இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. உடனே உங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்புறேன். இரு வர. ஏய், இந்தாடி, உன் பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புறீங்க. உங்கள் அப்பனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னொரு உங்கள் அப்பன் கத்தி கதறி ஒப்பாரி வச்சுட்ருப்பாரு. நீ அங்கே இருந்துகிட்டே உன் ஃபேமிலியை பார்த்துக்கோ, இல்லை என்னமோ பண்ணு. இங்கிருந்து கிளம்பு. ஏய், போடி.
அவளால் என் லைஃபே போச்சு. அதான் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். போ, எனக்கு என்ன? என்ன பெருசாக போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், திரும்ப வந்துட்டேன். ஹலோ. ஏய், எவ்வளோ நாள் தான் இப்படி வீட்டிலே இருக்கிறது? எந்த ஜாபுக்கும் போக முடியல. அப்போ ஏதாவது பிஸ்னஸ் தான் பண்ணி ஆகணும். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? ஓகே, இருக்கிற காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக ஒரு கஃபே ஷாப் ஓப்பன் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேலரியை விட செமையாக சம்பாதிக்கலாம். பீரோ சாவி எங்கே வச்சேன்? இந்தாடி மா, பீரோ சாவி எங்க? இந்த பணம் போதுமா? சேவிங்ஸில் கொஞ்சம் பணம் இருக்குது, அதையும் சேர்த்து பெருசாக ஒரு கஃபே ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, கஃபே ஷாப் வச்சாச்சு, வேலைக்கு ஆள் போட்டாச்சு. இனிமே பாரு, ஷாப் பிச்சுட்டு போகுது. அண்ணே, எல்லாம் ரெடியாண்ணே? கஃபே ஷாப் ஆரம்பித்து 1 வீக் ஆகிடுச்சு, எவனும் வர்ற மாதிரி தெரியல. இப்படியே போனால் நம்ம நிலைமை அவ்வளோதான் போலையே. என்னண்ணா, நம்ம கடைக்கு எவனுமே வர மாட்டான். என்ன பண்ணுறது இப்போ? சே. ஹலோ மச்சான், எப்படா இருக்க? அப்புறம் ஜாப்லாம் எப்படி போகுது? என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? அதை ஏன்டா கேட்குற? நான் ஒரு கஃபே ஷாப் ஆரம்பித்தேன், ரொம்ப டல்லாக போகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அனுப்புகிறேன். சரி. வாடா, வாங்க உட்காருங்க. அண்ணா 4 டீ போடுங்கண்ணா. அட ஏன்டா, கஸ்டமர்ஸே வர மாட்றாங்க. ஓகேடா, தேங்க்ஸ். கொடுங்கண்ணா. என்னடா பண்ணுறது, ஏதோ காசுப்பட்டு பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற? அப்படியா? இவ்வளோதுக்கும் அவன் தான் காரணமா? ஓகேடா. மச்சான், அந்த டீ காசு கொடுத்துட்டு போங்கடா. இதுக்கு தான் டெய்லி வரையினானுங்களா? இவனுங்க கூட நமக்கு வருமானம் தரமாட்டானுங்க போல. என் வேலை போனதுக்கு காரணம் இவன் இல்லையா? சே, ஆல்ரெடி அவன் மேலே இந்த கோவத்தில் அவளை தப்பாக நினச்சிட்டேன். அவன் நல்லவ தான், பட் என்ன ஒன்று, சேலரியை தான் வீட்டுக்கு தர மாட்டேறான். மா, உனக்கு உன் மருமகளை பார்க்கணும்னு தோணலையா? இல்லைம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ பார்க்கணும்னா போய் பார்த்துட்டு வா.
மா, என்ன உங்கள் மருமகளை போய் பார்த்துட்டு வந்தீங்க போல, என்ன சொல்கிறா? ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே? நம்ம கடையில் சுத்தமாக ப்ராஃபிட் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைம்மா, என்ன பண்ணுறதுனே தெரில. அம்மா கொஞ்சம் இருங்க, நான் வெளில போய்ட்டு வந்துடுறேன். அண்ணா, ஒரு 10,000 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் திருப்பி தந்துடுறேண்ணா. கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா. இல்லைண்ணா, கண்டிப்பாக கொடுத்துருவேன். தேங்க்ஸ்ண்ணா. மா, இந்தாங்க, இந்த பணத்தை வச்சு இந்த மாதம் வீட்டு செலவை பார்த்துக்கோங்கம்மா. தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கினம்மா. நல்லா சம்பாதிக்கிறோம், நிறையா பணம் இருக்குன்னு தாங்கிற ஆணவத்தில் அலைஞ்சேன். பட் பணம் இல்லாத டைமில் தான் புரியுது, பணம் இல்லைன்னா என்னோடய ஆணவம், கோவம், வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே காணாமல் போயிடுங்க. அதாம்மா எனக்கும் தெரியல, ஆல்ரெடி நிறையா கடன் வாங்கிட்டேன், இனிமேல் யாரும் தரமாட்டாங்க. ஒரு 2 நாள் சமாளிமா, நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன். என்னம்மா சொல்கிறீங்க? எப்படி? நம்ம நிலைமை அவளுக்கு எப்படிமா தெரியும்? சாரிடி, சாரி. சம்பாதிக்கிற பணத்தை நம்ம ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும்னு யோசிக்காமல் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிச்சிருக்க. அதனால தான் உன் ஃபேமிலிக்கு நீ கொடுத்துருக்க. இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம்னு எங்கள் ஃபேமிலியும் சேர்த்து நீ பார்த்துக்கிற. இதை போய் புரிஞ்சிக்காம கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை டைவர்ஸ் பண்ண பார்த்தேனே, எவ்வளோ கேவலமாக நடத்திருக்கேன். அண்ணா, நீங்கள் கிளம்புங்கண்ணா, நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறேன். என்னோட ஒய்ஃப் மாதிரி தெரியுது. இந்த நைட் டைமில் இவன் என்ன பண்ணுறா இங்க? ஏதோ கம்பெனிக்குள்ளே போகிறாளே, இவ ஒர்க் பண்ணுற கம்பெனி இது இல்லையே. போய் விசாரித்து பார்க்கலாம். செக்யூரிட்டி அண்ணா, ஒரு நிமிஷம். இப்போ ஒரு லேடி உள்ளே போனாங்களே, அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? அவங்க என்னோட ரிலேஷன் தான், அதான் கேட்குறேன். அவங்க வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்களே, அந்த ஜாப்பை விட்டுட்டாங்களா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். ரெண்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்கு 2 வேலைக்கு போகிறான்னு நினைக்கிறேன். அவளுக்காக நான்லாம் ஒன்றுமே பண்ணதில்லை. எங்கள் எல்லாருக்காகவும் அவையே இவ்வளோ கஷ்டப்படணும். சாரிடி, உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் எந்த மூச்சை வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன்?
என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு. மா சாரிம்மா, என் ஒய்ஃபையும் உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால தான் அந்த கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்ருக்காரு. பணம் நிலையானது இல்லை, நம்ம கூட இருக்கவங்க தான் நம்ம கூட நிலையாக இருப்பாங்கன்னு என் ஒய்ஃப் காட்டிட்டாமா. அவளை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமா? பட் எந்த மூச்சை வச்சுக்கிட்டு நான் அவளை திரும்ப கூட்டிகிட்டு வருவேன் சொல்லு? நாளைக்கு கோர்ட்டில் எங்கள் டைவர்ஸ் கேஸ் ஹியரிங் வருது. எங்கே நான் அவளை இழந்துருவணும்னு ரொம்ப பயமாக இருக்குமா? இல்லைம்மா, அவள் என்னை ஏதாவது பேசிட்டா நான் உடஞ்சி போயிடுவேன். மா சரிம்மா, நாளைக்கு கோர்ட்டில் அவகிட்ட எப்படியாவது பேசி மன்னிப்பு கேட்டாவது அவளை நான் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, ரொம்ப நாள் கழித்து என் ஒய்ஃபை பார்க்க போகிறேன், அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன். அதாம்மா. அம்மா, இந்த ட்ரெஸ் அவள் தான் வெட்டிங் டே அன்றைக்கி எனக்கு வாங்கி கொடுத்தா. பட் இது வரைக்கும் இதை நான் போடவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸில் அவள் என்னைய பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள். போயிட்டு வரேம்மா. வந்துட்டா. என்ன கண்டுக்காம போறா? இந்த ட்ரெஸ்ஸை மறந்துட்டாளா? என்ன பார்க்கவே மாட்டா? நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டியாமோ? என்னை பார்க்க கூட உனக்கு விருப்பம் இல்லையாமோ? இல்லை மேடம், வேணாம் வேணாம் மேம். நான் அவள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் மேம். ப்ளீஸ் எங்களை பிரிச்சிடாதீங்க. அவளை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்து எங்களை பிரிச்சிடாதீங்க மேம். ப்ளீஸ், நான் அவள் கூட சேர்ந்து வாழணும். Thank you, ma'am. Thank you. அம்மு, ஐயோ ப்ளீஸ், என்னை வார்த்தையால் கொல்லாத. நான் உன்னை புரிஞ்சிக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். அம்மா, அவ வரலம்மா. இல்லைம்மா, டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டேன். பட் நான் அவளை கூப்பிட்டு பார்த்தேன், அவள் வரமாட்டேன்றாம்மா. சரிம்மா. அம்மு, அம்மு, நீ நம்ம வீட்டுக்கு வரணும். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. பணம் தான் எல்லாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எது சரி எது தப்புன்னு தெரியாமல் பணத்தாசையில் என்னென்னமோ பண்ணிட்டேன். பட் பணம் நம்ம கூட இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் என் கூட இல்லாமல் போயிடாத. எனக்கு காசு பணம் எதுவும் வேணாம். நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும். ப்ளீஸ்.
சாரிடி, நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இனிமே இப்படி நடக்காது. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. சாரி. பார்த்துக்கிறேன். திட்ட மாட்டேன். அதுவும் நம்ம ஃபேமிலி தான். நான் சேர்ந்து பார்த்துக்கிறேன். இதுவும் நம்ம ஃபேமிலி தானே. ஒரு 2 days அத்தை மாமா கூட இருந்துட்டு போகலாமா? ம், சரி. போலாம். என்னம்மா? ம், சரி. ம், போலாம். மனைவி என்பவள் குடும்பம் நடத்துவதற்கு மட்டும் இல்லை, தன் குடும்பத்தையே தூக்கி நிறுத்துவதற்கும் தான். யார் உங்களை விட்டு பிரிந்தாலும் மனைவி ஒருவள் உங்களுடன் இருந்தால் போதும், வாழ்க்கையையே ஜெயித்து விடலாம். அப்படிப்பட்ட மனைவியை எதற்காகவும் பிரிந்து விடாதீர்கள். கணவன் இல்லாமல் மனைவியால் வாழ முடியும், ஆனால் மனைவி இல்லாமல் கணவனால் வாழ முடியாது. இதுதான் நிதர்சனம்.